தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு சென்ற இளைஞர் லாக்அப் டெத் என புகார். காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். காவல் நிலையத்தில் 3 போலீசார் தன்னை அடித்ததாக மரணத்திற்கு முன்பு இளைஞர் பேசிய வீடியோ. ஒரு வாரமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீர் மரணம். யாருமே இல்ல நீங்க எங்க வச்சிருக்காங்க எந்த பக்கம் இந்த நம்ம ஸ்டேஷன்ல வச்சாங்க முருகன் கடை முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை. இளைஞர் அருணாச்சலத்தின் மரணம் லாக்அப் டெத் அல்ல என போலீசார் விளக்கம். தலையில் கட்டி இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்ததாகவும் காவல் நிலையத்தில் இறக்கவில்லை எனவும் போலீஸ் தரப்பில் தகவல். தென்பாகம் காவல் நிலையத்தில் இளைஞர் விசாரணைக்கு ஆஜராக முன்னெடுத்த வீடியோ வெளியீடு. அருணாச்சலத்தை காவலர்கள் சோதனையிடும் வீடியோ. இன்றைய நாள் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று உள்ளதா என திமுக எம்பி கனிமொழி கேள்வி. முதலமைச்சர் விஜய் உட்பட பல அமைச்சர்களும் அதிகாரிகளும் திரைப்படம் பார்க்க விடுப்பில் சென்றுள்ளதை சுட்டிக்காட்டி பதிவு. மாணவர்கள் போராட்டம் வலுத்து வரும் நிலையில் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்த போலீசுக்கு அனுமதி. துணைநிலை ஆளுநர் உத்தரவு மூலம் இளைஞர்களின் போராட்டத்தை முடக்க மத்திய அரசு நடவடிக்கை. நீட் தேர்வு விவகாரத்தால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்படும் நாடாளுமன்றம். நீட் தேர்வு ரத்து, தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் கோரிக்கையில் உறுதியாக நிற்கும் எதிர்க்கட்சிகள். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் தனியாக நின்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷம். நீட் தேர்வு ரத்து, தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தல். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் மாணவர் DYFI அமைப்பினர் ரயிலை மறித்து போராட்டம். போராட்டக்காரர்கள் போலீசாரிடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான ரயில் நிலையம். மதுரை சோழவந்தானில் ரயில் நிலையத்தை தொடர்ந்து தபால் நிலையத்திலும் இந்தி எழுத்துக்கள் அழிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் வலுக்கும் நிலையில் ஹிந்தி எழுத்துக்களை அழித்து எதிர்ப்பு. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி மாணவர் சங்கத்தினர் போராட்டம். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்ற மாணவர் சங்கத்தினர் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் வழக்கத்திற்கு மாறாக போலீசார் குவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் வலுக்கும் நிலையில் போராட்டக்காரர்கள் மெரினாவிற்குள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக போலீசார் நடவடிக்கை. நெல்லையில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற முன்னாள் காங்கிரஸ் எம்பி உட்பட 50 பேர் அதிரடி கைது. போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம், போக்குவரத்து பாதிப்பு. திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளியின் கால் கட்டை விரலை கடித்து குதறிய எலிகள். அரசு மருத்துவமனையில் முறையான பராமரிப்பு இல்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு.
காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் வாங்கிய படத்தை விமல் திரும்பிக் கொடுக்க வேண்டுமென உத்தரவு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கோவை மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கோவை மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகியான முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பழனி நில முறைகேடு வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு. நில முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி முன்பு பட்டியலிட உத்தரவு. அரசு அமைச்சர்களை விமர்சிப்பது பொது அமைதிக்கு எதிரான குற்றமாகாது என சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம். பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் குறித்து அவதூறாக பரப்பியதாக கைது செய்யப்பட்டவரை விடுவிக்கவும் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை கோரி தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற்றார் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன். ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததற்கு எதிராக வேறொரு வழக்கை தாக்கல் செய்துள்ளதால் முடிவு. திருத்தணியில் உள்ள தியேட்டருக்கு ரசிகர்கள் மக்கள் வருகை குறைந்ததால் ஜனநாயகன் பட காட்சி ரத்து. கூட்டமின்றி வெறிச்சோடியதால் தியேட்டர் உரிமையாளர் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் காக்காலூர் அருகே சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்ட வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து பைக் பார்க்கிங் அமைத்து பணம் வசூல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஜனநாயகன் பட கொண்டாட்டத்தில் அத்துமீறிய ரசிகர்கள். ஆபத்தான முறையில் பட்டாசுகளை கையினால் சுற்றியும் வெடிக்க செய்தும் அட்டூழியம். திருச்சி அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளியின் கால் விரலை எலிகள் கடித்து குதறியது அதிர்ச்சியளிக்கிறது என EPS கண்டனம். நாடும் நாட்டு மக்களும் எக்கேடாய் போனாள் என பிளாஸ்ட் கொண்டாட்டத்தில் திளைக்கும் புதிய நீரோ அரசுக்கு எனது கடும் கண்டனம் எனவும் சமூக வலைதளத்தில் பதிவு. தஞ்சை பெரிய கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திர மாநில பக்தர்களை கதண்டு கடித்ததில் 4 பேர் மயக்கம். உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை. மேகாலயாவில் தேனிலவின் போது கணவரை கொன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சோனம் ரகுவன்ஷிக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து. 3 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவு. முதல் T20 போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இன்று பல பரீட்சை. இந்திய அணி தொடர் தோல்விகளிலிருந்து மீளுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.